அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் தேதி மிக மிக விசேஷமானது முருகப்பெருமானுக்கு திருச்செந்தூரில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்ற நாள். இந்த நாளன்று திருச்செந்தூர் முருகனை நம்ம இல்லம் தேடி வருவதற்காக இந்த ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து திருச்செந்தூர் முருகனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும். எப்படி நம்ம வழிபாடு செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது பார்க்கலாம். முருகனுக்கு முடிந்தால் நீங்கள் மாவிளக்கு தீபம் ஏற்றணும். தினை மாவு மாவிளக்கு தீபம் முருகனுக்குரிய தீபம். இந்த தீபம் நீங்கள் ஏற்றி வைத்து பாலும் தேனும் நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க. அந்த வெற்றிலையில் கொஞ்சமாக விபூதி எடுத்து வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் முருகனை நினைத்து ஒரு வெற்றிலை எடுத்து அதில் கொஞ்சம் விபூதி வச்சுக்கோங்க. ரூபாய் நாணயம் ஒன்று நீங்கள் வச்சுக்கோங்க. வைத்து அதை நல்லா மடிச்சுட்டு ஒரு பச்சை நிற நூல் எடுத்துக்கோங்க. அந்த நூலால் இந்த இதை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நீங்கள் அந்த வெற்றிலையை கட்டி வச்சுருங்க. வைத்துட்டு பூஜையில் முருகன் படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. இதை நீங்கள் கெட்டும்போது முருகரை மட்டும்தான் நீங்கள் நினைத்து கொண்டே இருக்கணும். முருகனுடைய நாமங்கள் சொல்லலாம். ஓம் சரவண பவாய சொல்லலாம். இல்லைன்னா நம்ம திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபாடு செய்கிறதுனால கந்தன் கருணையை போற்றி, கந்தன் கருணையை போற்றி அந்த நாமத்தை நம்ம சொல்லிக்கிட்டே இருங்க. அதை நீங்கள் கெட்ட வரையும் முருகனுடைய பேரை மட்டும் சொல்லிக்கிட்டே இருங்க. திருச்செந்தூர் முருகனை நினைத்து நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. எந்த மந்திரம் வேண்டுமானாலும் சொல்லலாம். இருந்தாலும் நம்ம திருச்செந்தூர் முருகனை நினைத்து சொல்வது இன்னமும் விசேஷமாக இருக்கும். இதை நீங்கள் கட்டி வச்சுருங்க. உங்களுடைய வேண்டுதலை ஃபஸ்ட்டு நினச்சி, நீங்கள் ஏதாவது நடக்கணும் விருப்பப்படுவீங்க இல்லையா, அந்த வேண்டுதலை நினச்சி நீங்கள் கொஞ்சம் விபூதியும் ரூபாய் நாணயம் வைத்து அந்த வெற்றிலையில் நீங்கள் ஒரு பச்சை நிற நூலால் மடித்து கட்டிட்டு மறுநாள் காலையில், இப்போ இது திங்கட்கிழமை மாலையை கட்டி வச்சுருங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் வழிபாடு செய்கிற பழக்கம் இருந்தால் செவ்வாய்க்கிழமை காலையில் அல்லது செவ்வாய்க்கிழமை மாலையில் நீங்கள் எப்போ பூஜை ரூமுக்குள்ளே போகிறீங்களோ அப்போது நீங்கள் அந்த திருநீரை எடுத்து அதை கலட்டி திருநீரை எடுத்து நீங்கள் திருச்செந்தூர் முருகனை நினச்சி நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறும். அந்த விபூதிக்கு அந்தளவுக்கு பவர் இருக்கும். நீங்கள் நினச்சபடி அப்படியே நடக்கும். இதை செய்து பாருங்கள். முருகனை நினைத்து நம்ம என்னென்ன காரியங்கள் செய்கிறோமோ அப்படியே முருகனுடைய அருளால் நமக்கு அது சீக்கிரமாக நடக்க ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது முக்கியமான செயல் என்ன அப்படின்னா, நீங்கள் தினை மாவிளக்கு தீபம் ஏற்றி வைத்து அந்த மாவிளக்கு இருக்கும் பார்த்திங்களா, மறுநாள் செவ்வாய்க்கிழமை பசுமாடுக்கு தானமாக கொடுங்க. மிக மிக சிறப்பானது. உங்களுக்கு பண பிரச்சனை சம்மந்தப்பட்டதெல்லாம் சரியாயிடும். செவ்வாய்க்கிழமை நீங்கள் காலையில் நேரத்துலேருந்து எப்போ உங்களால் முடியுதோ அந்த நேரத்தில் கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் தொல்லை நீங்கும். அதே போல் பண பிரச்சனையும் தீரும். இப்போ உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை தினத்தன்று நீங்கள் கடன் கொஞ்சம் அடைக்க ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு பண சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் தீர்வாகி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்ய நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம் மேம்படும். அதாவது பொருளாதார முன்னேற்றம் திருச்செந்தூர் முருகன் நமக்கு சிறப்பாக கொடுப்பாரு. முருகரை நினைத்து வழிபாடு செய்யும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நடக்கும், முருகர் எனக்கு நடத்தி வைப்பார், அவர் மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் நடத்தி வைப்பார் கட்டாயமாக அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா முருகன் அதைத்தான் எதிர்பார்ப்பார். நம்ம அவர் மேலே எவ்வளோ பக்தியாக இருக்கோம், அவரை எவ்வளோ நம்புகிறோம். நீங்கள் அவரை நம்பி கேளுங்கமே அது நடக்கும். அவர் நிச்சயம் நமக்கு நிறைவேற்றுவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீணாக முருகர் விடமாட்டார். ஏன்னா நம்மளை நம்பிட்டாங்க, இவங்களுக்கு எப்படியாவது அது செய்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே முருகர் செய்து கொடுப்பார். அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், நமக்கு நடக்க மாட்டேங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் சோர்ந்து போயிடாதீங்க. முருகன் நமக்கு செய்து கொடுப்பார், அதற்கான நேரம் வரையில் நமக்கு கட்டாயமாக செய்து கொடுப்பார் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவிட்டியோடு இருங்க. முருகன் கட்டாயமாக செய்து கொடுப்பார். அதற்கு மேலேயும் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் சின்ன வேண்டுதல் தான் செய்கிறீங்க. இப்போ ஒரு ப்ரொமோஷனுக்காக வழிபாடு செய்கிறேன்னு வச்சுக்கோங்கமே, ஒரு 5000 எனக்கு ப்ரொமோஷனில் போட்டு நமக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா முருகர் உங்களுக்கு 10,000 உங்களுக்கு கொடுப்பாரு. அதுதான் முருகனுடைய ஸ்பெஷாலிட்டியே. அதுதான் நம்ம அவரை நம்பிட்டோம்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் வேணும் நம்ம கேட்டோம்னா அவர் அதிகமாக தான் கொடுப்பாரே தவிர குறைவாக கொடுக்க மாட்டார். ஒருவேளை நமக்கு நடக்கலைன்னா கொஞ்சம் நாள் கழித்து அது சிறப்பாக நமக்கு நடக்கும். நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு முருகனை வழிபாடு செய்யும்போது நமக்கு கைக்கு மேலே பலன் கிடைக்கும். நம்ம எல்லாருமே என்ன தவறு செய்வோம் அப்படின்னா, இறைவன்கிட்ட கேட்போம், அது நடக்கலை, அதுக்கப்புறம் நம்ம அதுக்கடுத்து கேட்குறதே நிப்பாட்டிடுவோம், பிறகு இல்லைன்னா கோச்சிப்போம். இந்த மாதிரி தான் எல்லாரோடைய மைண்ட் செட்டு எல்லாருக்குமே அப்படி தான் இருக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா. ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் கேட்க மாட்டோம். ஏதாவது முக்கியமானது நம்ம கை மீறி நமக்கு இது நம்ம என்ன போராடினாலும் நமக்கு நடக்க மாட்டேங்குது
அப்படிங்கிறத தான் முருகன்கிட்ட கேட்போம். அப்படி அது நடக்கலை அப்படின்ட்டு நம்ம வந்து மனசை வந்து தளர விட்டுறக்கூடாது. முருகன் செய்து கொடுப்பார், அதற்கான நேரம் காலம் வரும்போது கட்டாயமாக செய்து கொடுப்பார், அவர் மீது எனக்கு முழு நம்பிக்கை இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக நினைங்க, அவர் செய்து கொடுப்பார். உங்களுக்கு கைக்கு மேலே பலன் வந்து பயங்கரமாக உங்களுக்கு கிடைக்கும். இங்கே அப்போது மிக மிக ஆனந்தம் அடைவீர்கள். அதுவரை கொஞ்சம் பொறுமையாக காத்துருங்க. முருகர் எப்போதும் நம்மளை கைவிட மாட்டார். திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபாடு செய்யுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, ஒரு டம்ளர் தண்ணீர்லேயே அல்லது சொம்பு தண்ணீரில் கொஞ்சம் விபூதி, சந்தனம், மஞ்சள், பச்சை கற்பூரம், கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, கிராம்பு, ஒரு ரூபாய் நாணயத்தை ஒன்று போட்டு நீங்கள் வச்சுடுங்க. வைத்துட்டு பூஜை அறையிலே வச்சுருங்க. வைத்துட்டு நீங்கள் மறுநாள் அந்த தண்ணீரை வந்து வீடு முழுவதும் தெளித்து விடுங்க. ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த நாள் என்று திங்கட்கிழமை என்று நீங்கள் கட்டாயமாக இரவு தூங்க போகிறதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகனை நினைத்து இதை செய்து பாருங்கள். முருகனே உங்கள் இல்லம் தேடி வருவார். நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கொஞ்சமாக தண்ணீர் பிடிச்சு நீங்கள் பூஜை அறையில் வைத்து செவ்வாய்க்கிழமை காலையில் தெளித்து விடுங்க. ரெண்டாவது செய்ய வேண்டியது விபூதி, அந்த விபூதி வழிபாடு செய்யுங்க. வெற்றிலையில் விபூதி வச்சு நாணயத்தை வைத்து முடிச்சு போல கட்டி நீங்கள் இரவு முழுவதும் திருச்செந்தூர் முருகன் நினைத்து வீட்டில் வச்சுருங்க, பூஜை அறையில் வச்சுருங்க. மறுநாள் பயன்படுத்துங்க. அந்த ரெண்டு நீங்கள் கட்டாயமாக செய்யுங்க. விளக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முடியுது அப்படின்னா தினை மாவு மாவிளக்கு தீபம் ஏற்றுங்க. அப்படி இல்லைன்னா நெய் தீபம், நல்லெண்ணெய் தீபம் நீங்கள் ஏற்றிக்கோங்க. நெய்வேத்தியமாக பால் தேன் கலந்து வைங்க, ரொம்ப சிறப்பானது. மாதுளம் பழம் வைக்கலாம், உங்களால் என்ன முடியுதோ அதை வைக்கலாம். கல்கண்டு கூட வைக்கலாம். வைத்து வழிபாடு செய்யுங்க. செவ்வரளி பூக்கள் அல்லது என்ன பூக்கள் கிடைக்குதோ அந்த பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க. கட்டாயமாக செய்து பாருங்கள், சூப்பரான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ராஜேஸ்வரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.